வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோ பதிவில் நாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 100 டேஸ் ஸ்டடி பிளான் பார்க்க போகிறோம். எல்லோரும் படிச்சுட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஸோ 100 டேஸ்க்குள்ளே கரெக்டாக எப்படி ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸை படித்து ப்ளஸ் ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிக்கிறதுன்றத இந்த பிடிஎஃப்பில் கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1க்கு 75 டேஸ் ஸ்டடி பிளான் போட்டிருக்கோம். அதோட வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக் மெட்டீரியல் ப்ளஸ் அடிஷ்னல் ஆத்தர் மெட்டீரியல்ஸ்லாம் எங்கே படிக்கணும் அப்படின்றத வேர் டு ஸ்டடி குரூப் 1க்கு போட்டிருக்கேன். அதோட வீடியோ படிவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நம்ம தமிழ் படிக்கணும், ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கணும், ப்ளஸ் மேக்ஸ் படிக்கணும். ஓகேவா? எக்ஸாம் டேட் பாருங்கள், ஜூலை 13, 2025. கிட்டத்தட்ட ஒரு 106 நாள் 107 நாள் இருக்கும். ஓகேவா? டெய்லி ஒரு 5 ஹவர்ஸ் நீங்கள் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கு ஒதுக்கியே ஆகணும். இந்த ஸ்டடி பிளானர் எப்போ பாசிபிள்னா டெய்லியும் நீங்கள் 5 ஹவர்ஸ் ஒதுக்கி ஆகணும். உங்கள் ப்ரிப்பரேஷனில் ஒரு 5 ஹவர்ஸ் ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸுக்கு நீங்கள் ஒதுக்கி ஆகணும் டெய்லியும். அப்படி ஒதுக்கி நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா இந்த பிளானர் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக சிலபஸை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருவீங்க, படித்து முடிச்சிருவீங்க. வெல் ப்ரிப்பேர்டாக எக்ஸாம் போயிட்டு கான்ஃபிடென்ட்டாக எழுதுவீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு யூனிட்டாக நம்ம எது படிக்கணும்னா இந்தியன் பாலிட்டி தான் படிக்கணும். ஏன்னா 15 கொஷின் கேட்குறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது எத்தனை நாளில் 20 டேஸ் படித்து முடிக்க போகிறோம். டே 1 இது ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். டெய்லி ஒரு 2 டாபிக் அல்லாட்டி ஒரு டாபிக் படிக்கிற மாதிரி தான் நான் எல்லாமே கொடுத்துருக்கேன். ப்ளஸ் டே 1 படிச்சிட்டிங்கன்னா டே 2 வர்றப்ப டே 1 ரிவைஸ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் டே 2க்கான டாப்பிக்கை படிக்க ஆரம்பிக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் ஸ்டடி பிளானர் கொடுத்துருக்கேன். நம்ம எந்த அளவுக்கு படிக்கிறோமோ அந்த அளவுக்கு ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி டே 6 வரையும் படித்ததுக்கப்புறம் டே 7 ஒரு டாபிக் படிச்சுட்டு டே 1லேருந்து 6 வரைக்கும் அந்த வாரம் 6 நாள் நம்ம என்ன படித்தோமோ அதை ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா? நம்ம பிளானரில் வீக் ரிவிஷன் இருக்குது. அந்த யூனிட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் 3 நாளோ இல்லை 2 நாளோ பண்ணுற மாதிரி ரிவிஷன் மெத்தடை தான் நான் கொடுத்துருக்கேன். படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும், படிக்கணும், ரிவிஷன் பண்ணணும். இந்த மைண்ட் செட் மட்டும்தான் உங்கள்கிட்ட இருக்கணும். சார் இடையில லீவே இல்லையா சார் அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. இடையில லீவ் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு யூனிட் முடிக்கிறப்பையும் உங்களுக்கு ஒரு நாள் லீவு. நீங்கள் வெளியே போயிட்டு வரலாம். ஓகேவா? ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை ஃபேமிலி கூட ஏதாச்சும் படத்து கூட போயிட்டு வரலாம். அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு 20 டேஸில் பாலிட்டி முடிஞ்சிடும். 15 கொஸ்டின் உங்கள் கையில் இருக்கும். படித்து மட்டும் முடிக்க மாட்டீங்க, ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிச்சிருப்பீங்க பாலிட்டியை. 19 நாளில் முடிச்சுட்டு 20ஆவது நாள் லீவு. ஓகே, நெக்ஸ்ட்டு 21ஆவது நாள் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. எதை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா இந்தியன் எக்கானமி அண்ட் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. இந்த யூனிட்டை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. ஏன்னா இதில் 20 கொஸ்டின் இருக்குது. இதையும் நம்ம 20 டேஸில் முடிக்கிறோம். டெய்லி ஒரு டாபிக் இல்லாட்டி மேக்ஸிமம் 3 டாபிக் இருக்கும். அதை பற்றி நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் ரிவிஷன் டெய்லி இருக்கும். ரிவிஷன் மட்டும் டெய்லி நான் கொடுத்துருப்பேன். ஏன்னா ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுவும் அதே மாதிரி 20 டேஸில் இருக்கும். குவாலிட்டியில் மேக்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ணியிருக்க மாட்டேன். இந்த இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் பசில் அப்படின்ற ரீசனிங் மட்டும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஒரு 3 நாள் படிக்கிற மாதிரி. பசில் ஒரு 3 நாள் படித்தாலே போதும், வேறு எதுவும் தேவையில்லை. மற்றபடி எக்கனாமிக்ஸ் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகேவா? டே 39 முடிஞ்சிடும். உங்களுக்கு ஃபுல் ரிவிஷனே பண்ணி முடிச்சிருவீங்க. இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும் 3 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டம், படிக்கிறது கஷ்டம். நீங்கள் ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் 3 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். டே 40 உங்களுக்கு லீவ். இந்தியன் எக்கனாமியில் மேக்ஸில் எதுவும் கவர் பண்ணியிருக்கேன்னா லாஜிக்கல் ரீசனிங் ப்ளஸ் பசில் மட்டும் தான் 2 டாபிக் தான் கவர் பண்ணியிருக்கேன் இந்தியன் எக்கனாமியில். அடுத்த யூனிட் என்ன பார்க்கணும்னா யூனிட் நம்பர் 6. ஓகேவா? இதுலேருந்து 20 கொஸ்டின் கேட்குறாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான யூனிட். தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியல் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ்லாம் நம்ம இந்த யூனிட்டில் படிக்க போகிறோம். ஓகேவா? இது 15 நாளில் முடிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இதில் மெயினாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது திருக்குறள். திருக்குறள்லேருந்தே ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாம். திருக்குறள்லேருந்தே ஒரு 4 கொஸ்டின் கேட்கலாம். அதனால் டெய்லி திருக்குறள் படிக்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 15 நாளுமே நீங்கள் திருக்குறள் படிக்கணும், அதை ரிவைஸ் பண்ணணும், அப்படி தான் கொடுத்துருக்கேன். அண்டு இதில் டைம் அண்ட் ஒர்க்கை எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? டைம் அண்ட் ஒர்க் 3 நாள். ஒவ்வொரு டாபிக் மேக்ஸ் டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்குமே நான் 3 நாள் கொடுத்துருக்கேன். 3 நாள் போதும் ஒரு டாப்பிக்கு. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தாலே போதும். மேக்ஸுக்கு 1 மணி நேரம் ஒதுக்குனா போதும் டெய்லியும். டே 44 இந்த ஏரியா வால்யூ
இந்த சர்க்கம்பரன்ஸ் ஆஃப் சிலிண்டர், சர்க்கிள், ஏரியா ஆஃப் சிலிண்டர், சர்க்கிள், வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, அந்த டாபிக் வந்து ஒரு 3 நாள் போதும். 3 நாள் போதும். இது நீங்கள் படிச்சிட்டாலே போதும். மற்றபடி வந்து நீங்கள் அந்த மெயின் டாப்பிக்கை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். மேக்ஸுக்கு டெய்லி 1 ஹவர் போயிட்டு இந்த ஒரு டாப்பிக்கு 3 நாள் 3 ஹவர்ஸ் பார்த்தா போதும். இது இப்படியே வந்துகிட்டே இருந்தோம்னா டே 55ல் வந்து உங்களுக்கு முடிஞ்சிடும். ஓகேவா? இது வந்து நிறையா இருக்கனால உங்களுக்கு ரிவிஷன் மட்டுமே 3 நாள் கொடுத்துருக்கேன். ஃபுல் ரிவிஷன் வந்து 52 அண்ட் 53 அண்ட் 54 3 நாள் ரிவிஷன் கொடுத்துருக்கேன். அண்டு 55 இந்த ரிவிஷன் பண்ணுறப்ப அதை மட்டும் ரிவிஷன் பண்ணக்கூடாது. இது ஜிஎஸ்ஸை மட்டும் ரிவிஷன் பண்ணக்கூடாது. மேக்ஸையும் சேர்த்து நம்ம ரிவிஷன் பண்ணணும். அதான் வந்து முக்கியம். ஓகேவா? இப்போ டே 55 அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நோ ஸ்டடி, உங்களுக்கு வந்து லீவு. ஆமாம், நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெளியே போயிட்டு வாங்க, அவ்வளோதான். ரைட்டு. நெக்ஸ்ட் அடுத்த யூனிட் என்ன படிக்கணும்னா நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியை வந்து படிக்கணும். அதான் யூனிட் 3 ஹிஸ்ட்ரி, கல்ச்சர் ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டு. இதுலேருந்து 10 கொஷின் கேட்குறாங்க. 15 டேஸ். நீ யோசிச்சு பாருங்களேன், இந்தியன் பாலிட்டி ப்ளஸ் இந்தியன் எக்கனாமி ப்ளஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, இந்த 3 யூனிட்டை நம்ம வந்து உருப்படியாக படித்தாலே 55 கொஷின் இதில் கேட்குறாங்க. நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்கன்னா மினிமம் 45க்கு மேலே எடுத்துடலாம். 3 யூனிட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. நல்லா டீட்டெயில்டாக படிங்க, தெளிவாக வச்சுக்கோங்க, ஃபோக்கஸ்டாக படிங்க. ஓகேவா? அடுத்து ஹிஸ்ட்ரி வந்தால் இதுலேருந்து ஒரு 10 கொஷின் கேட்பாங்க. நமக்கு கொஞ்சமாக லைட்டாக படிச்சுட்டு போனாலே இந்த 10 கொஷினில் ஒரு 7-8 கொஷின் வந்து அசால்ட்டாக வந்து குறிச்சிட்டு வந்துடலாம். இந்த யூனிட்டு வந்து ஒரு 15 நாள் கொடுத்துருக்கேன். இதில் வந்து மேக்ஸில் என்ன டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன்னா சிம்பிளிஃபிகேஷன் வந்து ஒரு 3 டேஸ். மேக்ஸிமம் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு 2 டாபிக் தான் இருக்கும். ஜிஎஸ்னாலும் மேக்ஸில் வந்து ஒரு டாபிக் இருக்கும். ஆனால் வந்து அதை 3 நாள் நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் நம்பர் சீரீஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்த டாப்பிக்காக மேக்ஸில் இந்த யூனிட்டுக்கு கீழே. அண்டு நெக்ஸ்ட் வந்து இதில் பர்சன்டேஜ் அண்டு லாஜிக்கல் ரீசனிங், இந்த இது வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக். அதனால் வந்து இதை 4 டேஸ் வந்து மட்டும் போட்டிருப்பேன். ஓகேவா? அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த இதில் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கும். நீங்கள் வந்து எதுக்குமே வந்து கவலைப்பட தேவையில்லை. இந்த பிளானரில் வந்து தெளிவாக இருக்குது. டே 70ல் வந்து 4 யூனிட் வந்து முடிச்சிடுறீங்க. இதை வந்து ஃபுல் ரிவிஷன்ஸ் டே 68 அண்ட் டே 69 வந்து இந்தியன் ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணி முடிச்சிடுறோம். டே 70 வந்து லீவ் விட்டுட்டு அதோட வந்து முடிச்சிடுறீங்க. 4 யூனிட் வந்து முடிச்சிடுறீங்க. என்ன மிச்சம் நமக்கு மேக்ஸ்லேயும் வந்து கொஞ்சம் அப்படியே டாபிக்ஸ் ஒன்றா வந்து கவர் பண்ணிக்கிட்டே வரீங்க. டே 71 நம்ம என்ன பண்ணணும்னா ஜாகிரஃபி வந்து படிக்க போகிறோம். இதில் வந்து 5 கொஷின் தான் கேட்பாங்க. 10 நாள் இதுக்கு வந்து படிக்கணுமான்னு உங்களுக்கு தோணும் 5 கொஷினுக்கு. ஆனால் வந்து ஒரு ரீடு விட்டு போகிறது நல்லது தான். இந்த 5 கொஷினில் வந்து நமக்கு தெரிஞ்ச கொஷின் கண்டிப்பாக வந்து ஒரு 2 கொஷின் இருக்கும். 3 கொஷின் அட்டன் பண்ணுறதுல ஏதாச்சும் ஒரு கொஷின் 2 கொஷின் வந்து இதாக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாகிரஃபி வந்து ஒரு ரீடு விட்டுட்டு மேக்ஸை கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதில் வந்து இந்த HCF, LCM வந்து 3 நாள் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன். அண்டு ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் வந்து 3 நாள் பார்க்குற மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த 2 டாபிக் தான் இங்கே மேக்ஸில் கவர் ஆகுது. அண்ட் டே 79 ஃபுல் ரிவிஷன் பண்ணிவிட்டு டே 80 லீவ் எடுத்துகிட்டு முடிஞ்சு இந்த ஜாகிரஃபி வந்து முடிஞ்சு. சயின்ஸுக்கு வந்து 10 நாள் கொடுத்துருங்க. 5 கொஷின் தான் கேட்குறாங்க. பேசிக் நாலேஜ் இருந்தாலே சயின்ஸில் வந்து இந்த 5க்கு 5மே நீங்கள் ஈஸியாக கேட்கலாம். உங்களுக்கு வந்து புக்கை ரீட் பண்ண தோணல, இந்த ஜாகிரஃபிக்கும் சயின்ஸுக்கும் சார் ரொம்ப கம்மியாக இருக்குது சார் டேஸு, கொஷின்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்குது, புக்கு படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்த்துட்டு போங்க. ஜாகிரஃபி ப்ளஸ் சயின்ஸு 10 கொஷின் கேட்குறாங்களா, அதில் நீங்கள் அசால்ட்டாக 6 வந்து போட்டு வந்துடலாம். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் போய் பார்த்துட்டு போனாலே அசால்ட்டாக 5 கொஷின் 6 கொஷின் போட்டுட்டு வந்துடலாம். நீங்கள் வந்து இதுக்கு படிக்க டைம் இல்லை சார், நான் வந்து மொதல் 4 யூனிட்டுக்கே வந்து மேக்ஸிமம் டேஸ் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை படிக்காமல் போயிடக்கூடாது. இதில் படிக்காமல் உங்களுக்கு டைம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நான் சொல்கிற மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் வந்து என்ன டாபிக் ஆட் பண்ணியிருக்கேன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆட் பண்ணியிருப்பேன். ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 3 நாள் ஆட் பண்ணியிருப்பேன். அண்ட் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். அவ்வளோதான். அப்போ நீங்கள் வந்து டே 90 முடிக்கிறப்ப ஃபுல் ரிவிஷன் பண்ணி எல்லா யூனிட்டையும் வந்து முடிச்சிருப்பீங்க. டே 90 ஒரு லீவ் எடுத்துகிட்டு ஃபுல் ரிவிஷன் வந்து முடிச்சிருப்பீங்க. ஓகேவா? இப்போ டே 91லேருந்து 100 என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். டே 91 வந்து ஃபுல் ரிவிஷன் இந்தியன் பாலிட்டி. டே 92 ஃபுல் ரிவிஷன் இந்தியன் பாலிட்டி. இந்தியன் பாலிட்டியை 2 நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க. அந்த 2 நாளுமே மேக்ஸுக்கு வந்து ஒரு சின்ன பார்ட் வந்து எடுத்துக்கோங்க. அதையும் வந்து ரிவிஷன் பண்ணணும். அதான் ஃபுல் ரிவிஷன் வந்து பார்ட் 1 மேக்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்கேன், பார்ட் 2 கொடுத்துருக்கேன். ஓகேவா? மேக்ஸ் மட்டுமே மொத்தம் 8 நாள் ரிவிஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிரித்து ரிவிஷன் பண்ணிக்கோங்க மேக்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் வந்து ஒரு யூனிட்டை வந்து நீங்கள் 2 நாள் ரிவிஷன் பண்ணணும். இந்தியன் பாலிட்டி வந்து 2 நாள் வந்து ரிவிஷன் பண்ணணும், 91 அண்டு 92 டேஸில். ஓகே,
நெக்ஸ்ட் 93 அண்ட் 94 அந்த டேல என்ன பண்ணணும்னா ஃபுல் ரிவிஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ஃபுல் ரிவிஷன் ஆஃப் இந்தியன் எக்கனாமி அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. ஓகேவா? அப்பயும் வந்து மேக்ஸை வந்து ஒரு சின்ன பார்ட்டாக எடுத்துகிட்டு ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். ஓகேவா? இது 2 நாள் ரிவிஷன் முடிஞ்சதுக்கப்புறம் எக்கனாமி வந்து முடிஞ்சு. அடுத்து வந்து ஃபுல் ரிவிஷன் ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி யூனிட் 6 வந்து ரிவிஷன் பண்ணணும். அது வந்து 2 நாள், டே 95 அண்ட் டே 96 அப்போ நீங்கள் வந்து 2 நாள் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு வந்து ரிவிஷன் பண்ணி முடிச்சிடணும். அண்ட் ஃபுல் ரிவிஷன் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் 5 அண்ட் பார்ட் 6 இதை வந்து முடிச்சிடணும். ஓகே, டே 97 பார்த்தோம்னா இந்தியன் ஹிஸ்ட்ரி அதை வந்து ரிவிஷன் பண்ணணும். அண்ட் டே 98 இந்தியன் ஹிஸ்ட்ரி தான் வந்து ரிவிஷன் பண்ணணும். அண்டு ஃபுல் ரிவிஷன் ஆஃப் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் பார்ட் 7 அண்ட் பார்ட் 8. ஓகே, நெக்ஸ்ட் வந்து டே 99 வந்து ஜாகிரபி ப்ளஸ் சயின்ஸ் ரெண்டும் சேர்த்து பாதி பாதியாக ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்கள். டே 100 பாதி பாதியாக வந்து ஜாகிரபி ப்ளஸ் சயின்ஸை வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணி முடிச்சிட்டா இந்த 100 டேஸ் ஸ்டடி பிளானரை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிடலாம். இதை முடிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ நம்ம வந்து படிச்சிட்டோம், கண்டிப்பாக வந்து நம்மளால் வந்து எக்ஸாமில் வந்து பாஸ் பண்ண முடியும், நல்ல ரேங்க் வந்து எடுக்க முடியும், கண்டிப்பாக நம்ம வேலைக்கு போக முடியும் அப்படின்ற கான்ஃபிடென்ட் வந்து வரும். ஒரு யூனிட் படிக்கிறப்பையும் உங்களே நீங்கள் வந்து ஒரு சின்ன காம்ப்ளிமெண்ட் கொடுத்துருங்க, அப்பா நம்ம படிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து உங்களுக்கு வரணும். ஸோ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். ஓகேவா? இந்த ஸ்டடி பிளானர் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகுந்த மாதிரி தான் வந்து இதை மேக் பண்ணியிருக்கேன். ஈஸியாக படிச்சிடலாம். டெய்லி ஒரு டாபிக் 2 டாபிக் படிக்க மாட்டீங்களா, அந்த மாதிரி தான் இந்த பிளானர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து இந்த வீடியோ தொடர்ந்து நம்ம வந்து இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து அந்த ஜிஎஸ் ப்ளஸ் மேக்ஸ் வந்து எங்கே ஸ்டடி பண்ணலாம், வேர் டு ஸ்டடி, புக் லிஸ்ட்டு எல்லாமே வந்து போட போகிறோம். எந்தெந்த லெசன்ஸ்லாம் வந்து கவர் ஆகுது ஸ்கூல் புக்ஸில் அந்த இது போட போகிறோம். ப்ளஸ் வந்து தமிழுக்குமே வந்து 100 டேஸ் ஸ்டடி பிளான் வந்து போட போகிறோம். இதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வந்து வந்துடும். ஸோ ஸ்டே டியூன்ட் வித் அவர் சேனல். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திக்கிறேன். நன்றி.